வணக்கம். என் பேரும் உங்கள் கார்த்திக். இன்று ஒரு சிந்தனை கதை. ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு நாள் ஒரு ஊருக்கு ஒரு புத்தர் வந்திருக்காங்க. அந்த புத்தகம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த புத்தகை சுற்றி அந்த புத்தகோட சீடர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது புத்தக பிடிக்காத ஒருத்தருக்கு அங்கேருந்து வந்து புத்தக கடும் சொற்களால் திட்டிருக்காங்க. ஆனால் புத்தக அதுக்கு கோபமே படாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களும் திட்டிட்டு போயிட்டாங்க. திட்டிட்டு போனதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள், அந்த சீடர்கள், அவங்க எல்லாமே சேர்ந்து புத்தகத்தை கேட்டுருக்காங்க. அவங்க அவங்கள இவ்வளோ கடும் சொற்களால் திட்டிருக்காங்க. உங்களுக்கு கோவமே வரலையா, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கு புத்தகம் சொல்லியிருக்காங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கேன். அந்த பரிசு உங்களுக்கு வேண்டாட்டா அது எனக்கு தானே வரும். அதே மாதிரி தான் அவங்களும் எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த பரிசு எனக்கு வேண்டாம், அதனால நான் அது அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடர்களும் அந்த ஊர் மக்களுக்கும் ஆச்சரியம். இந்த கதையிலேருந்து என்ன புரியுது? நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளை பிடிக்காத இவங்க நம்மளை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை கண்டுக்க கூடாது. நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ.